பைரவி எவ்வளவோ ட்ரை பண்ணியும், மகா எவ்வளவோ சதி திட்டம் போட்டும், என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், இந்த கல்யாணம் நிக்கல. கடைசி நம்பிக்கையா ஆறுமுகத்துக்கிட்ட பேசி பார்த்தோம். ஆறுமுகம் எப்படியாவது இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லிடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த பைரவிக்கு கிடைச்சது ஏமாற்றம் தான். இவங்க 2 பேரோட கல்யாணம் ரொம்ப நல்லபடியாவே நடந்தே முடிஞ்சிருது. இந்த சான்ஸை விட்டா நம்மளுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்சாரோ என்னமோ ஆறுமுகம் பைரவிய கல்யாணம் பண்ணிட்டாரு. அன்னபூரணிக்கு செம்ம சந்தோஷம் இதுல. பைரவிக்கு சும்மாவே ஆறுமுகம்னா பிடிக்கவே பிடிக்காது. இப்போ இவ்வளோ சொல்லியும் கேட்காம அவர் கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டாரு. அவர்கிட்ட இவங்க பேசக்கூட போறது கிடையாது. இவங்க கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த கல்யாணம் முடிஞ்சோன்னு சிவாக்கு ஏதோ அவசரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. வண்டியை ரொம்ப ஸ்பீடா ஓட்டிட்டு போறாரு. நடுவுல ஏதோ செக்கிங் மாதிரி இருக்கு. போலீஸ் இறங்கி என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு அவசரமா ஒரு பேஷண்ட்டை பார்க்கணும், நான் ஹாஸ்பிட்டல் போகணும், என்ன விடுங்க அப்படின்னு சிவா கேட்கிறாரு. போலாம் போலாம், டிக்கியை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கியை ஓப்பன் பண்ண சொல்றாங்க. சிவாவும் அதை பண்றாரு. சிந்து எங்க போயிருப்பாங்க? சிந்துவை யாராவது கடத்திருப்பாங்களா? சிந்துவா எங்கேயாவது போயிருப்பாங்களா? சிந்துக்கு என்ன ஆச்சு? இந்த வாரம் ஃபுல்லா அவங்கள காணாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நம்மளுக்கு கொடுத்த விட மாதிரிதான் இருந்தது இந்த டிக்கிய ஓபன் பண்ண சொன்னது. பார்த்துட்டு எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சிவாவும் வந்து பார்த்துட்டு அவரே என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கர ஷாக்ல நிக்கிறாரு. இவங்க நின்னதை பார்த்தா வேற யாரா இருக்கும்? உள்ள இருந்தது சிந்துவா தான் இருக்கும். சிந்துவாவே வந்து டிக்கியில படுத்துக்கிட்டாங்களா, இல்ல கடத்தி கொண்டு வந்து சிவாவோட வண்டியில போட்டு போயிட்டாங்களாங்கிறது தான் தெரியல. சிந்துவை கடத்தணும்னு பிளான் பண்ணது மகாவும் எசக்கியும் தான். கடத்தி கொண்டு வந்து கண்டிப்பா சிவா காரோட டிக்கியில அவங்க வச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. பையனை மாட்டி விடணும்னு என்ன அம்பாவும் நினைக்கவே மாட்டாங்க. அப்புறம் எப்படி சிந்து இங்க வந்தாங்க? இனி